அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். சனி ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக 3 வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான குருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 ஆட்சி பலம் பெறுகிறார். செவ்வாய் சுகஸ்தானத்தை விட்டு விலகுவது, 5 ஆட்சி பலம் பெறுவது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி தர்மம் வெல்லும் நேரமாக பல்வேறு விஷயங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே 28 முதல் ஜூன் 4 முடிவதற்குள் கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில ஆட்சி பலம் பெற்று கிரகநிலைகள் அமரக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அகன்று மிக வலுவான நன்மை நிறைந்த விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆயுள் காரகன் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அந்த மாற்றங்கள் அனைத்துமே தங்களுடைய எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனியின் பார்வையானது மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளின் மீது படுகிறது. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் ரிஷபராசியில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பினாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுகின்றன. தடைகள் விலகுவதோடு இதுவரை தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சந்தித்து
சந்தித்து வந்த ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுடைய பலவீனம் அன்பு என்றால் அன்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவற்றிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பையும், உங்களுடைய பலவீனம் பொருளாதார ரீதியான சிக்கல்களை கையாளுவது என்றால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும், ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்ட உங்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வையும் குருவின் சஞ்சார அமைப்பையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் மீண்டு வருவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன. இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு கேதுவால் தீமை வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் வலுவாக வெற்றிருக்கின்றனர். இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அது மட்டுமல்லாது மிக வலுவாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் 31ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய சொந்த பெயரிலேயே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தடையை சந்தித்த நபர்களுக்கு அவற்றில் இருந்து மீண்டும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், நெருக்கடிகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது முதலும் முடிவும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக இந்த வேளையில் குருவுடன் இணைந்து ரிஷபராசியில் வீற்றிருக்கிறாருங்க. குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் சூரியனின் தாக்கம் என்பது வெகு அளவில் குறைகிறது. குருவுடன் இணைந்து சிறந்த யோக பலன்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றி உண்டு. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள், சிரமங்கள் வெகு அளவில் குறைகிறது. எதிர்பார்ப்பதை விட சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு. வித்யாகாரகரான புதன், குரு மற்றும் சூரியன், சுக்கிரன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து ரிஷபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறார். 7ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. வித்யாகாரகரான புதனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அதற்கான பலன்களை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் மிகவும் வலுவாக குரு, சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையில இந்த இணைவு மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக அரசியல், கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவுல வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று மிக விரைவில் அமரப்போகிறார். ஆனால் இந்த தருணத்தில் 2 to 4ஆம் தேதி வரை மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனுடைய உச்சத்தின் காரணமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வந்த பல தடைகள், சிரமங்கள் விலகும். அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல அதிரடியான நன்மை நிறைந்த மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக பூர்ணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் 6ல் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட குரு பகவானுடன் இணைந்து மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 6ல் இருப்பது
பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் 3, 6, 11, 10 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் நிச்சயமாக விளக்குகிறது. இது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து மிக வலுவாக புதனும் வீற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதனும் வீற்றிருப்பதால் தெளிவான அறிவாற்றலும் சிந்தனையும் மிக வலுவாக கிடைக்கும். இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று 6ல் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் மளமளவென கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக உண்டு. அரசியல் சார்ந்த துறையில மிகப்பெரிய அளவில் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைகிறது என்பதை சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. 3ல் சனி ஆட்சி பலம் பெற்று முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து விதமான காரியங்கள்ல ஏற்படக்கூடிய காரிய தடைகளையும் தவிடுபடி ஆக்குகிறாருங்க. சனி மிகவும் வலுவாக 3ல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வகையில உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் அமைவது போன்ற பல அற்புதமான மாறுதல்கள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபார துறையிலும் பல்வேறு வகையான சூழ்ச்சியால் உத்தியோகத்திலும் தொழிலிலும் ஏற்பட்ட சுணக்கமான நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. மிக வலுவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ல் வலுவாக அமர்கிறார். எனவே உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகி அவர்களுடன் ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி இல்லத்தில் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. நிழல் கிரகமாக ராகு கேதுவின் அமைப்பும் ஓரளவிற்கு சாதகமாக உள்ளன. சந்திரனும் சாதகமாக வலம் வருகிறார். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் 6ல் இருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் மறைமுக தொல்லைகள் பெண்மணிகளுக்கு விலகுகிறது. தங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறக்கூடாது என்று சூழ்ச்சியும் தந்திரங்களும் கையாண்டவர்களுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்மணிகளுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி தர்மம் மீண்டும் வெற்றி பெறும் நேரமாக நிச்சயமாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.